உதயகுமார் வணக்கம். நிச்சயமாக இனிப்பான சர்க்கரையின் விலை கசப்பாக மாறி வருவது தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பினரிடையே மிகப்பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். சத்தியம் தொலைக்காட்சியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்திற்காக இன்று காலை சர்க்கரை விலையின் நிலவரங்களை ஆராய்ந்த போது தமிழகம் முழுவதும் பண்டிகை காலம் தொடங்க உள்ள நிலையில் சர்க்கரை மற்றும் வெல்லத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து சாமானிய மக்கள், குடும்ப தலைவிகள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். சேலம் மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஓமலூர், காமலாபுரம், கருப்பூர், வெள்ளாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தயாராகி செவ்வாய்ப்பேட்டை மார்க்கெட்டுக்கு வரும் இந்த குண்டு வெல்லம் மற்றும் அச்சு வெல்லத்தின் விலை தாறுமாறாக கடுமையாக உயர்ந்துள்ளது. 30 கிலோ கொண்ட குண்டு வெல்ல மூட்டை 1400 ரூபாயில் இருந்து 600 ரூபாய் உடனடியாக அதிகரித்து தற்போது 2000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சில்லறை விலையில் பார்த்தீர்கள் என்றால் 1 கிலோ 50 ரூபாயில் இருந்து 66 ரூபாயாக உயர்ந்து உள்ளது. சில்லறை விற்பனையில் திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் 1 கிலோ சர்க்கரை விலை இன்று காலை 67 ரூபாயாக உள்ளது. திருநெல்வேலியில் சீனி சாதாரணமாக இந்த சர்க்கரை 43 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் ஒரே நாளில் 23 ரூபாய் உயர்ந்து 66, 67 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் போதிய விலை கிடைக்காததாலும் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் இந்த கரும்புக்கு கிடைத்தாலும் அதில் 2500 ரூபாய் வெட்டுக்கூலிக்கே சென்று விடுவதாலும் விவசாயிகள் கரும்பு சாகுபடியை கைவிட்டு வருகின்றனர் என்றே தெரிகிறது. இதனால் சர்க்கரை ஆலைகள் பல மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவின் முக்கிய சர்க்கரை வர்த்தக மையமான கோலாப்பூரில் மொத்த விற்பனை விலை பார்த்தீர்கள் என்றால் 20% உயர்ந்துள்ளது. இந்த கரும்பில் பெரும்பகுதி மக்களுக்கான பயன்பாட்டிற்கு வராமல் எத்தனால் தயாரிப்பு மற்றும் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் என சொல்வார்கள், இந்த மதுபான ஆலைகளின் டிஸ்டிலரிகளுக்கு அதிக அளவில் திருப்பப்படுவதும் தட்டுப்பாட்டிற்கு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. உடனடியாக இந்த உள்நாட்டு தேவையை சமாளிக்கவும் விலையை கட்டுப்படுத்தவும் 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி வரி தள்ளுபடியுடன் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இறக்குமதி செய்து கொள்ள மத்திய வணிகத்துறை தற்போது அனுமதி அளித்துள்ளது. சமையல் கேஸ் மற்றும் பால் விலை உயர்வை தொடர்ந்து சர்க்கரை விலையில் உயர்ந்திருப்பது ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களின் மாதாந்திர பட்ஜெட்டை வேண்டும். பேக்கரி நடத்துவோர் பலத்த நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். உள்நாட்டு சந்தைக்கான சர்க்கரை ஒதுக்கீட்டை உடனடியாக உயர்த்தி மத்திய மாநில அரசுகள் சந்தை தலையீடு மூலம் விலையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இதில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் பார்த்தீர்கள் என்றால் சந்தையில் இந்த சர்க்கரை தட்டுப்பாடை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்காக 10 லட்சம் டன் சர்க்கரையை வரியின்றி இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதித்துள்ளது. ஆனால் இதற்கு வெறும் 10 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வளவு குறுகிய கால அவகாசத்தில் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என்பதால் அவர்களுக்கு ஆதரவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்ற குற்றச்சாட்டும் சந்தேகமும் வியாபாரிகள் மத்தியில் எழுந்துள்ளது. அரிசி விலை உயர்வை தொடர்ந்து சர்க்கரை விலையும் உயர்ந்திருப்பது தமிழக மக்களிடையே அனைத்து தரப்பினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா, திடீர்னு சீனி ஒரு 48 ரூபாலேருந்து ஒரு 66 ரூபா வரைக்கும் கூடியிருக்கு சார். ஒரு மாதத்தில் தட்டுப்பாடு சீனி இல்லை அப்படிங்கிறாங்க சார். மக்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, விலைவாசி ஏற்றங்கிறது வந்து மக்களுக்குன்னு புரியவும் மாட்டேங்குது. சில நேரங்களில் புரிய மாட்டேங்குது. ஏன்னா விலைவாசி ஏற்றம் வந்து ஒரு 10-20 வருஷம் முன்னாடி இப்படிலாம் இவ்வளோக்குள்ளலாம் எதுவுமே கூடாது சார். ஒரு ரூபா 2 ரூபாங்கிறது வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். இப்போ வந்து கூடுனுச்சுன்னா ஒரேடியாக ஒரு 10-15-20% கூடுது டக்குன்னு. ஆனால் குறைய மாட்டேங்காது. திருப்பி அடுத்த பீக்கை தான் அது பார்க்க போகுது. அதுதான் வந்து இப்போதைக்கு பெரிய ஒரு இதாக இப்போ இந்த காலத்தில் லேட்டஸ்ட் அந்த இன்ஃப்ளேஷன் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார். இந்தியாவில் அதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து எந்த முயற்சியும் எடுத்த மாதிரியே இல்லை சார். அதான் ரொம்ப வருத்தகரமான ஒன்றா இருக்குது.